ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெகன் கார்த்திக். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு பிஸ்னஸ் கார்டு வந்து ஒருத்தர் அனுப்பிச்சாரு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் பாருங்க எப்படி பண்ணுறேன்ட்டு. இந்த பிஸ்னஸ் கார்டை ஜஸ்ட் நான் என்னோட சேட் பாக்ஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நான் கொடுத்துட்டேன். அந்த பிஸ்னஸ் கார்டை கௌரி டிரான்ஸ்போர்ட்டு. ஸோ இது வந்து அவங்களோட டிரான்ஸ்போர்ட்டேஷனு. ஸோ இப்போ நான் வந்து சம் பேனர். ஸோ இவருக்கு வந்து பிஸ்னஸ் கிரியேட் பண்ணணுன்னால நானே வந்து அவரோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ ப்ளஸ் அவரோட பிஸ்னஸ் கார்டு கொடுத்ததை சாட்ஜிபியில் போட்டு இது மாதிரி கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து இந்த கௌரி லோகோ ஒன்று பண்ணேன் இல்லையா, ஸோ ஒரு கௌரி லோகோ ஒன்று பண்ணிவிட்டு அப்புறம் இதை ஆட் பண்ணேன். ஸோ இதை ஆட் பண்ணிட்டு இவரோட பிஸ்னஸ் பேஜ் இருக்க அதெல்லாம் நான் கொடுத்துட்டேன். கௌரி display.com/கௌரி டிரான்ஸ்போர்ட் இதில் இங்கே வந்துடுச்சு. ஸோ இவரோட ஹெட்செட் பட்டனில் இவரோட பேர், இவர் எந்த டைமில் வந்து கால் பண்ண முடியும் எல்லாம் இங்கே இருக்கும். ஸோ இங்கே பிடிஎஃப்பும் வச்சுக்கலாம். இப்போ இதில் எத்தனை இமேஜஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். உங்கள் கஸ்டமர்ஸ் இப்படி பார்க்கும்போது என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது, இந்த அமௌண்ட் இது அப்படின்னு தெரிஞ்சு இதுலேயும் ஆர்டர் போடலாம். இதில் ஆர்டர் போட்டால் எப்படி வரும்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் இங்கே ஆர்டர் போடுறேன், 2-3 பொருள் ஆர்டர் போடுறேன். இப்போ நான் கிளிக் பண்ணிவிட்டு நான் சைன் அப் பண்ணணும். சைன் அப்பில் நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பர்சனால எனக்கு வந்து ஓடிபி எம்பின்லாம் வராது. ஜஸ்ட் நான் என்னோட கொடுத்துட்டு என்னோட எம்பின் நான் டைப் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு இவருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ண வேண்டியது தான். இப்போ இவருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போது இவருக்கு வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ஆல்ரெடி போயிடும். ஸோ இப்போ என்னோட லிங்க்ல ஆல்ரெடி நான் போட்டு ஒரு வாட்டி செக் பண்ணேன். ஸோ இவருக்கு ஆர்டர் போயிடுச்சு. இப்போ இந்த 3 பொருள் ஆர்டர் போயிடுச்சுங்களா இவருக்கு. இப்போ இவர் என்ன பண்ணுவார், இவர் ஃபோனுக்கு வாட்ஸ்அப்பு நோட்டிஃபிகேஷன் போயிருக்கோம். இப்போ display.comல இவர் ஸோ இப்போ இவர் லாகின் பண்ணணும் display.comல. இப்போ இல்லை லாகின் பண்ணி இவர் ரீலோட் பண்ணி பார்த்தாருன்னா, இது என்னோட ஓன் லாகின்ல இருக்கனால இப்போ அவர் லாகின்க்கு போயிடுவோம். இப்போ அவர் லாகின் நான் தான் கிரியேட் பண்ணதுனால என்கிட்ட தான் இருக்கு. ஸோ நான் இப்போ அவருக்கு வந்து அவர் லாகின் நம்பர், மொபைல் நம்பர் போட்டுட்டு லாகின் பண்ணிட்டேன். இப்போ அவருக்கு இங்கே பாருங்க, நோட்டிஃபிகேஷனில் ஆல்ரெடி நான் போட்ட ஒரு ஆர்டரோட ஐடி, ஒவ்வொரு ஐடியும் ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்ன போட்டிருக்கேன், இப்போ இவர் வந்து சப்ளை பண்ணிக்கலாம். இப்போ என்னோட யார் ஆர்டர் போட்டிருக்காங்க அவங்க டீட்டெயில்ஸ் இங்கே தெரிஞ்சிடும். ஸோ கிளியராக இவர் மேட்ச் பண்ணிக்கலாம். ப்ளஸ் எதுக்காக இது நான் சொல்கிறேன்னா, நீங்கள் வேறு பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் பண்ணுவீங்க, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், இதுலேருந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணால் மட்டுமே போதும். ஸோ அதில் ஒரு போஸ்ட் மாதிரி இதாகிடும். அதில் யார் பார்த்தாலும் உங்களுக்கு ஆர்டர் போட்டாலும் என்கொயரி போட்டாலும் அதில் வரும். இன்கேஸ் அவங்க டேரெக்டாக உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணி பேசினா கூட, நீங்கள் என்ன வெப்பேஜில் இருந்து எனக்கு ஆர்டர் கொடுங்க, இந்த வெப்பேஜை நீங்கள் ஓன் டொமைனை கூட இன்டகிரேட் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு மைஸ்கிரிப்ஷனில் போயிட்டு கஸ்டம் டொமைனில் உங்கள் டொமைன் எதுக்கோ அது வாங்கிட்டீங்க அப்படின்னா இதில் கனெக்ட் ஆகிடும். உதாரணத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா weltarmumbai.in, இங்கே display.com/weltarmumbai.in வரல, weltarmumbai.in அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இவரோட பேஜ் இது. ஸோ எதுக்காக சொல்லணும்னா, உங்கள் பிஸ்னஸை நீங்கள் இது மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஸோ இப்போது இவரோட மை சப்ஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு இது கொடுத்துட்டா போதும். இல்லை நான் எனக்கு இந்த வெப்பேஜை நான் ட்ராவல் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம். ஓன் டொமைன்லேயே நீங்கள் இன்டர்கட் பண்ணிவிட்டு இது மாதிரி யூஸ் பண்ண முடியும். ஏதாவது டவுட்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். தேங்க்யூ.